ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் அறிவுடைமை என்ற அதிகாரம். திருவள்ளுவர் எப்பேற்பட்ட ஒரு ரிஷி, மேதாவிலாசம் பொருந்தியவர் என்பதை இந்த அதிகாரத்தை படித்தாலே நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். ஏன்னா அறிவு அப்படின்னா நம்ம ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம், எனக்கு அறிவு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்புறோம். ஆனா அறிவு என்றால் என்ன அப்படிங்கறத இதைவிட தெளிவாக யாருமே நமக்கு எடுத்து சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட துறையில நமக்கு ஒரு எக்ஸ்பர்டிஸ் இருக்கு, ஒரு விஷயம் நன்றாக புரிகிறது, அதெல்லாம் நம்ம அறிவுன்னு நினைக்கிறோம். தவறல்ல. ஆனா திருவள்ளுவர் அறிவு என்பதை எவ்வளவு அழகாக பிரசன்ட் பண்றார் அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கும்பொழுது நமக்கு விளங்குகிறது. அறிவுடைமை அப்படின்னு சொன்னா சுயமாக சிந்திக்கின்ற ஆற்றல். எவ்வளவுதான் நம்ம நூல்கள் எல்லாம் படிச்சாலும், எத்தனை பெரியவங்க சொல்றதை கேட்டாலும், நமக்கு சுயமாக சிந்திக்கின்ற ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா, அதை நாம் வளர்த்து கொள்ளவில்லை என்றால் சமயத்துல எது கை கொடுக்கும்னு பார்த்தா இதுதான் கை கொடுக்கும். சொல்லுவாங்க இல்லையா, கட்டி கொடுத்த சோறும் சொன்ன புத்திமதியும் எத்தனை நாளைக்கு அப்படின்னு. இதெல்லாம் விஷயங்கள்லாம் தெரிந்து வைத்திருக்கலாம். ஆனா ஒரு இடத்துல நம்ம முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நாம் சுயமாக சிந்தித்தான் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. சுவாமிஜி எப்பயுமே சொல்லுவாங்க, வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம் முடிவு எடுக்க வேண்டியிருக்கிறது. அது சரியான முடிவோ தவறான முடிவோ ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு யோசிச்சுதானே முடிவு எடுக்க முடியும். அந்த சிந்திக்கின்ற ஆற்றல் எப்படி இருக்க வேண்டும், அதை நாம் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் முதல் குறள்லயே சொன்னார், அறிவு அற்றம் காக்கும் கருவி. நமக்கு அறிவுதான் ஒரு பெரிய பாதுகாப்பு அரண் மாதிரி, ஒரு போர்க்கருவின்னு சொன்னார். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம். ஆயுதம்னா ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டாமா? என்கிட்ட ஆயுதம் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா போதாது. ஆயுதம் என்பது பயன்பாட்டிற்காக. ஆக அந்த அறிவை பயன்படுத்த வேண்டும். சிந்திக்கின்ற ஆற்றல் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்து நாம் சிந்திக்க வேண்டும். முறையாக சரியாக நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் அது நமக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பாக அமையும். 2வது குறள்லயே சொன்னார், மனம் போனபடி எல்லா இடத்துலயும் போகாம நம்மை தீமையிலிருந்து விலக்கி நல்லனவற்றில் நம்மை கொண்டு சேர்ப்பதே அறிவு. சென்ற இடத்தால் செலவிடா தீதொறியி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. நமக்கு உண்மையிலே அறிவு இருந்தா நம்ம நல்ல விஷயங்களைத்தான் நாம் தேர்ந்தெடுப்போம். இன்னும் சரியா சொல்லணும்னா, நம் அறிவு நமக்கு சரியாக இயங்குகிறதுன்னு சொன்னா நம்ம அறத்தின் பால் நம்முடைய எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் ஆகியவற்றை வைத்திருப்போம். அறம். அறம்னா என்ன? தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் நலம் பயக்கின்ற எண்ணங்கள், சொற்கள், செயல்கள். இப்ப நான் ஏதோ ஒண்ணு செய்ய போறேன் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப அனுகூலமானது, ஆனா பொதுவுல அது மற்றவங்களுக்கு கெடுதல் அப்படின்னா அது தர்மம் அல்ல, அதை நான் செய்யக்கூடாது. ஆக இப்படி நான் திங்க் பண்றேன் இல்லையா, அதை செய்யலாமா வேண்டாமா, அதோட கான்சிக்வன்ஸ் என்ன, இதனுடைய பின் விளைவுகள் என்ன என்பதை யோசித்து இதனால நன்மை விளைய போகிறதா தீமை விளைய போகிறது,
எது நிறைய விளைய போகிறது, நிறைய நன்மை தான் வரப்போகிறதா அப்படின்னா அதுல இறங்குறோம். அதுக்கப்புறம் முடிவு எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனா அடிப்படையில நமக்கு அறச்சிந்தனை இருந்தால்தான் இந்த குறளையே நம்மால புரிந்து கொள்ள முடியும். அப்புறம் 3வது குறள்ல சொன்னார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உலகத்துல பலவிதமான கருத்துகள், பலவிதமான கோட்பாடுகள், சிந்தனைகள் எல்லாம் இருக்கும். நாம சிந்தித்து யார் என்ன சொன்னாலும் சரி, அதுல என்ன விஷயம் இருக்கு, அவங்க சொல்ற விஷயத்துடைய சாரம் என்ன அப்படிங்கறத யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அது யார் சொன்னாலும் சரி. சொல்ற மனிதரை வைத்து நம்ம ரொம்ப பயஸ்டா ஒரு விஷயத்த வந்து, ஒரு நல்ல விஷயத்த வந்து ஒரு சாதாரணமானவங்க ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு அதை இக்னோர் பண்ணவும் வேண்டாம். ஒரு பெரியவர் வந்து சில சமயம் வந்து தவறான விஷயத்த சொல்லிட்டாலும் அதையும் பெரிதுபடுத்த வேண்டாம். விஷயம் முக்கியமே தவிர மனிதர் முக்கியம் அல்ல. இது ரொம்ப அழகான ஒரு அம்சம் பாரத பண்பாட்டுல. எப்பயுமே இண்டிவிஜுவலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. சாஸ்திரம், அதாவது காலம் காலமாக பொதுவுல எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடிய சிந்தனைகள்ல தான் வந்து நோக்கம் இருக்கிறதே தவிர தனி மனிதனுக்கு எது நல்லதுன்னு ரொம்ப பாக்குறது. தனி மனித நலம் பொது நலத்தில் அடங்கும். ஆனா ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படிங்கறதுனால, இப்ப அதனாலதான் நீங்க பாருங்க, இந்து மதத்துக்கு தனியா இவர் தான் லீடர்னு ஒருத்தர் சொல்ல முடியல நம்மளால. இவர்கிட்ட தான் வந்தது வேத கால ரிஷிகள்னு சொல்றோம், எத்தனையோ அவதாரங்கள். அதாவது சிந்தனைகள் முக்கியம். நம்முடைய புத்தி சக்தி இருக்கு இல்லையா, தனி மனிதனுடைய இன்டெலெக்ட் வந்து அதுல சில குறைபாடுகள் இருக்கின்றன. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஹானஸ்டா ஒத்துக்கணும். யாருமே 100% எல்லா நேரமும் சரியான விஷயங்களை பேசிட முடியாது. ஆணைக்கும் அடிசருக்கும். ஆனா வேதங்களுக்கு அந்த வரையறை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். வேதம்னு சொன்னாலே அறிவு நூல் அப்படின்னு அர்த்தம். அப்ப ரிஷிகள் தானே எழுதினாங்க. அப்ப அவங்க புத்தியில இருக்கிற குறைபாடுகள்லாம் வேதங்கள்ல இறங்கி இருக்காதான்னு கேட்டா, அவர்கள் வந்து அவர்களுடைய சொந்த கற்பனை, அதாவது சொந்த சிந்தனையினால் அவர்கள் அதை எழுதவில்லை. ஆகாசத்தில் பெருவெளியில் எங்கும் வேத சொற்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்கின்றன. இந்த படைப்பின் போதே வேதம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சொற்களை அவர்கள் தங்களுடைய தவ ஆற்றலால் கிரகித்தார்கள். மந்திர திரஷ்டான்னு தான் சொல்லுவோம். மந்திரங்களை கண்டு உணர்ந்தார்கள். அவங்க வந்து ஆத்தர்ஷிப் கிடையாது. அவர் தான் பண்ணாரு, அவருடைய சிந்தனை அல்ல, அது அவருக்கு உணர்த்தப்பட்டது. அதனால மனித புத்தியினுடைய வரையறைகள் வேதத்திற்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பௌருஷேயம், நம்முடைய லாஜிக், நம்முடைய சிந்தனை, இதெல்லாம் இதுக்கெல்லாம் வரையறை இருக்கு. இந்த வரையறைகளை கடந்தது வேதம். இது வந்து ஒரு அசைட் பாயிண்டா சொன்னாலும் நம்ம முக்கியமா நம்ம யோசிச்சுக்கணும், அதாவது புரிஞ்சுக்கணும். இது எந்த ரிஷி சொன்னார் அப்படிங்கறதுனால இல்ல. சில சமயம் வந்து எந்த ரிஷி சொன்னாருன்னே தெரியாது, ஆனா உயர்ந்த கருத்தா இருக்கும். அந்த உபநிஷத்தை விழுந்து விழுந்து படித்து அதன் மூலமாக பயன் பெற்று பேரின்பத்தை உணர்வோம். எந்த ரிஷியுமே சைன் பண்ணாம போயிட்டாருப்பா, ஆத்தர்ஷிப்பே போடல அப்படின்னு சின்மயானந்த சுவாமிஜி சொல்லுவாராம். அப்கோர்ஸ் ரிக்வேதத்துல நிறைய இடங்கள்ல வந்து ரிஷி சந்தஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ரிஷி அவருடைய பேர் ஒரு சில இடங்கள்ல தான் தெரியும் யஜுர்வேதத்துல. ஆனா ரொம்ப முக்கியம் என்னன்னா விஷயம், என்ன விஷயம், சொல்லப்பட்ட விஷயம் உயர்ந்ததா, சமூகத்திற்கு மனித குலத்திற்கு நன்மை பயப்பதா, உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் அது மாதிரி அந்த சிந்தனை உகந்ததா, எஸ் டேக் இட். அது சரி வராதா, டிராப் இட், அவ்வளவுதான், விட்டுடுங்க. மத்தபடி தனி மனிதனை புடிச்சு கிரிட்டிசைஸ் பண்றதோ, இல்ல யாரோ ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லிட்டாருங்கனாலே அவரை தூக்கி கொண்டாடுறதோ, இதெல்லாம் ரொம்ப நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விவாத மேடைகள் என்ற பெயர்ல தனி மனிதரை தான் அட்டாக் பண்றாங்க, தனி மனிதரை தான் போக்கஸ் பண்றாங்களே தவிர விஷயத்த பேசுறாங்களான்றத கிடையாது. ஏன்னா விஷயத்தை பத்தி ஆழமான அறிவு இருப்பதில்லை. ஆதிசங்கரர் பாத்தீங்கன்னா அவ்வளவு உரைகள் எழுதியிருக்காரு. பிரம்மசூத்திரம், உபனிஷதங்கள், பகவத்கீதை, அவ்வளவு, அதாவது பக்கம் பக்கமா இருக்கு, நம்ம படிச்சு முடிக்க முடியாது அவ்வளவு கான்ட்ரிபியூஷன் வேதாந்தத்துல மட்டும். ஆனா ஆதிசங்கரருக்குன்னு பெருசா கோவிலோ வழிபாடுகளோ கிடையாது. ஏதோ ஒரு சங்கர ஜெயந்தி எங்கேயோ கொண்டாடுமே தவிர ஒவ்வொரு நாளும் சங்கராச்சாரியாரோட நூல்களை படிக்கிறவங்க இருக்காங்க. தனி மனிதரை எத்தனை ஊர்கள்ல சங்கராச்சாரியர் கோவில் இருக்கு சொல்லுங்க, கிடையாது. நம்ம அந்த மனிதருடைய சிந்தனைகள் வந்து காலம் காலமாக இந்த பூமியில் இருந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால, ரொம்ப பயன்பாடுடையதாக இருப்பதனால, ரொம்ப ரெலவெண்டா இருக்கிறதுனால மக்கள் காலம் காலமாக அதை போற்றி படித்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். நம்ம அதை படிக்கிறதே அவர்களுக்கு செய்கின்ற ஒரு மரியாதை, ரிஷிக்கடன், அவ்வளவுதான். மற்றபடி தனியா அந்த இண்டிவிஜுவலை வந்து இது பண்றது வழக்கம் இல்லை. ஆக அந்த குரட்பாவை பார்த்தோம். அப்புறம் 4வது குரட்பால வந்து ரொம்ப அழகா ஒரு ஆசிரியரோட இலக்கணம்னு சொல்ற மாதிரி ஒரு குரல் பார்த்தோம். என் பொருளவாக செலச் சொல்லி
தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தையும் மற்றவங்க சொல்லும் போது அதை எளிமையாக விளங்கி கொண்டு, அப்படி கஷ்டமான விஷயத்த தான் வெளியில சொல்லும் போது ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு தன்மை. ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிறத சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி பிரசன்ட் பண்றது, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது. ஒரு ஆசிரியர் நல்லாசிரியராக மாறுவதற்கு இந்த குறள் மிகவும் பயன்படும். விஷயம் டஃப் தான். ஒரு ஒரு துறையிலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான பேப்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கல்லூரிகள்ல எல்லாம் பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் பேப்பர் எல்லாம் ப்ரொஃபசர்ஸே எடுக்க தயங்குவாங்க. ஐயோ பசங்களுக்கு புரிய வைக்க முடியாது, இந்த கான்செப்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டம் பிஜி லெவல்ல எல்லாம். ஆனா அதை ஒரு சேலஞ்சா எடுத்து அந்த விஷயத்தை என்னால் எளிமையாக கற்றுத்தர முடியும், அதை எப்படி புரிய வைக்கணுங்கிற நாக் எனக்கு தெரியும் அப்படின்னு இறங்குறாங்க பாத்தீங்களா. அதுதான் இந்த குறள். என் பொருளவாக செலச் சொல்லி, அதாவது எண் பொருளவாகனா அது எளிமையா இல்ல, விஷயம் டஃபா காம்ப்ளெக்ஸா தான் இருக்கு. ஆனா அதை எளிய பொருள் என செலச் சொல்லி, செலச் சொல்லினா கேட்பவர் மனதில் நன்கு விளங்கும்படி சொல்லி, தான் பிறர்வாய், அது மட்டும் இல்ல, தான் என்ன பண்ணணும்னா பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல ஏதாவது அவங்க சொல்லும் போது காம்ப்ளெக்ஸா தான் இருக்கு, அது நமக்கு புரியலன்னா கூட அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல். ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியம். நான் ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்த புரிஞ்சிட்டு இருக்கேன், அதை ரொம்ப எளிமைப்படுத்தி என்னால இப்படித்தான்னு சொல்லி புரிய வைக்க முடியும், அது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, மற்றவர்கள் சொல்கின்ற காம்ப்ளெக்ஸான விஷயங்களை என்னால் அதோட உண்மையிலே அது என்ன சொல்லுது, நுண்பொருள் காண்பது அறிவு, அதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். இல்ல நான் சிம்பிளா தானே சொன்னேன், எனக்கும் சிம்பிளா சொல்லுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். அறிவு மேதா சக்தி எப்படி இருக்கு பாருங்க. சுவாமிஜி சொல்லுவாங்க, தலைமுறை தலைமுறை தோறும் இந்த அறிவாற்றல் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். அதாவது தாத்தாவை காட்டிலும் பேரனுக்கு பல மடங்கு அறிவாற்றல் பெருகி இருக்கணும். இது தலைமுறை தலைமுறை தோறும் இந்த தரம் உயர வேண்டும், சிந்திக்கின்ற தரம் ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம். அதனால எனக்கு இவ்வளவுதான் புரியும், அதனால நீங்க எல்லாரும் இது ஓவரா என்ன அடக்கி வாசி அப்படின்னு சொல்ற, அப்படி கிடையாது. மாணவர் ஆசிரியரை காட்டிலும் உயர்ந்து விளங்க வேண்டும் என்று ஆசிரியரை ஆசைப்படுவார். இதுதான் பாரத பண்பாடு. இங்க தனி மனிதரை முக்கியம் கிடையாது. ரொம்ப முக்கியம் என்னன்னா புரிந்து கொள்கின்ற விஷயம், அது எல்லோருக்கும் எப்படி பயனை தருகிறது, அதுதான். இப்ப 5வது குறட்பா படிக்கலாம். உலகம் தழியது ஒட்பம், மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. உலகம் தழியது ஒட்பம், மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. திருவள்ளுவருடைய மேதா விலாசத்தை வியந்து போற்ற வேண்டும்னு சொன்னேன் ஆரம்பத்திலேயே. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம நாட்டுல நிறைய அறிவாளிகள்லாம் இருப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட், வெரி பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவர்களால மற்றவர்களோடு சேர்ந்து இயங்க முடியுமா, பணியாற்ற முடியுமான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறிதான். ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய அறிவாளியா இருப்பாங்க, ஆனா அவர்களால் எல்லோரோடும் சேர்ந்து பழக முடியாது. இது ரொம்ப நான் சொல்கின்ற விஷயம் ரொம்ப பிராக்டிக்கலாக இதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உலகம் தழியது ஒட்பம். ஒட்பம்னு சொன்னா அறிவுடைமை. உலகம் தழியது அப்படின்னா, உலகம் அப்படிங்கிற சொல் திருக்குறள்ல நிறைய இடங்கள்ல வரும். உலகம்னு சொன்னா அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பெரியோர்கள், சான்றோர்கள் அப்படின்னு அர்த்தம். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே. உலகம்னா பொதுவா உலகத்துல எல்லாரும் அப்படித்தாங்க, அப்படி அல்ல. சாதாரண மனிதர்களை பற்றி இங்க பேசல. அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பெரியவர்களைத்தான் உலகம் என்ற சொல் குறிக்கும். உலகம் தழியது அப்படின்னா அவர்களுடைய நட்பை பெறும் வகையில் அறிவுடைமை இருக்க வேண்டும். நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் இல்லையா, பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. அந்த துறையிலோ வேறு துறைகளோ பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, சான்றோர்கள், இவர்களுடைய நட்பை பெறும் வகையில் ஒரு அறிவாளி நடந்து கொள்ள வேண்டும். நம்மளோட அறிவு என்ன பண்ணணும்னா, நம்மள எல்லாத்துல இருந்து அப்படியே ஐசோலேட் பண்ணி ஒரு தனி ஒரு அவர் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பர்சன், அவரோட பேசவே முடியாது அப்படின்ற மாதிரி இல்ல. பெரியவர்களுக்கெல்லாம் இவருடைய நட்பு, அதாவது இவர்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்களாம். யாரு? அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த சான்றோர்கள் நம்மிடத்தில் பிரியமாக இருக்கும் வகையில் நம்முடைய அறிவுடைமை வெளிப்பட வேண்டும். அறிவு எப்படி வெளிப்படும்னா, அறிவு இருக்கிற இடத்துல கண்டிப்பா பணிவு இருக்கும். கல்வி இருக்கிற இடத்துல பணிவு அழகுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒருத்தர் நன்றாக சிந்திக்கின்ற ஆற்றல் நல்ல கிளாரிட்டியோட இருக்குன்னா அவர்களை பெரியவர்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க. ஏன் அந்த காரணம் திருவள்ளுவர் அழகா இங்க ஒரு கனெக்ஷன் சொல்றாரு. மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. என்ன ஆகும்னு கேட்டா, இந்த அறிவாளிகள் சந்திச்சுக்கிறாங்கன்னு ஒரே துறையிலேயே கூட ஒரு பெரிய டிபேட் நடக்குது, வேற வேற
அதாவது ஐடியாஸ் வேற வேற கான்செப்ட்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் மோதிக்கிறாங்க. அது சயின்ஸ்லயா இருக்கட்டும், பிலாசபிலயா இருக்கட்டும், எந்த ஃபீல்டுல வேணாலும் சிந்தனை வேற வேற சிந்தனை ஓட்டங்கள், ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸா இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் பார்த்து பேசிக் கொள்ளும் பொழுது ஒரு சபை, ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு இடத்துல அவங்க பேசிக்கும் போது அவங்க விஷயத்த சொல்லுவாங்க. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா இந்த விஷயத்த நீங்க சொன்னதுனால உங்களை எனக்கு பிடிக்காது, இனிமே நான் உங்களோட பேச மாட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னா, ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்கும், அவங்களோட இதெல்லாம் ஒருத்தங்களை பிடிச்சது அப்படின்னு சொன்னா அப்புறம் அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் பிடிக்கும். இதுல விஷயங்கள்லாம் பிடிச்சு அப்புறம் மனிதரை பிடிக்கும். இப்படி 2 விதமாவும் நடக்கிறது. அப்புறம் என்ன ஆகும்? அதன் பால் நாம் ஈர்க்கப்படுவோம். நம்மையும் அறியாமல் ஒரு மனிதரை பிடிக்கும். அந்த மனிதர் சொல்கின்ற விஷயங்கள் பிடிக்கும். இப்படித்தான் நம்ம யூடியூப்ல பல பேரோட சொற்பொழிவுகளை கேட்க ஆரம்பிக்கிறோம். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மனிதர் பேர்ல நமக்கு ஒரு ஸ்ரத்த வரும். அவர் வந்து சரியானதுதான் சொல்றாரு, அவர் ரொம்ப நியாயமா தான் பேசுறாரு அப்படின்னு நினைச்சு தொடர்ந்து கேட்போம். ஆக மனிதரை பிடிக்கும். அப்புறம் அந்த மனிதர் சொல்கின்ற விஷயங்களை பிடிக்கும். திடீர்னு ஒரு நாளைக்கு என்ன ஆகும்னா, நமக்கு ஒத்து வராத ஒரு விஷயத்த அவர் சொல்லிடுவார். ஏதோ ஒண்ணு சொல்லுவார். நம்முடைய துறை சார்ந்த விஷயத்தை அவர் அட்டாக் பண்ணிடுறான்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இனிமே நான் அவர் பேசுறத கேட்க மாட்டேன். நேத்தி வரைக்கும் வந்து ஆஹா ஓஹோன்னு தூக்கி கொண்டாடினோம். இன்னைக்கு வந்து அவர் எப்ப இந்த விஷயத்தை எப்படி அட்டாக் பண்றாரு, இனிமே அவரோட நான் கேட்க ஸ்ரத்த உடைஞ்சிடும். ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோ பெரிய மனிதர் நினைச்சேன், கடைசியில அவர் இப்படி பேசிட்டாரே. இல்ல ஒரு ஏளனம் கூட வரும். அவருக்கு இந்த விஷயம் தெரியலையா அப்படின்னு வரும். என்னென்னமோ வரும் வச்சுக்கோங்களேன். ஒரு பூன்னு வச்சுக்கோங்களேன், மலர் இருக்கு. தாமரை மலர் எடுத்துக்கலாம். தாமரை மலர் என்ன செய்யும்? நன்றாக மலரும் காலையில சூரியனை கண்டோம். அப்புறம் சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் அப்படியே கூம்பி விடும். இந்த பிளக்சுவேஷன் இருக்கு இல்லையா, மலர்தலும் கூம்பலும். திடீர்னு ரொம்ப சந்தோஷமா போய் நட்புணர்வோடு கலந்து நான் அதாவது நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவது ஒரு பக்கம். அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி பாராமுகமா இருக்கிறது கூம்புதல். திருவள்ளுவர் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த பதிவு செய்கிறார். அறிவு அப்படின்னு சொன்னா மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. விரியும் தன்மையும் சுருங்கும் தன்மையும் இல்லாமல், அதாவது மாறாமல் நிலைத்திருப்பதே அறிவு. அதாவது நம்மளோட இமோஷன்ஸ் மாறுது. ஆனா அறிவுங்கிறது இன்னும் சம்ஸ்கிருதத்துல ரொம்ப அழகா வந்து அந்த டெக்னிக்கல் லாங்குவேஜ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, இதுக்கு வந்து வஸ்து தந்திரம்னு பேரு. அதாவது இருக்கிற பொருளா தான் நீங்க பார்க்க முடியும். ஆப்ஜெக்டிவிட்டி இங்க சொல்லப்படுகின்ற விஷயம் என்னன்னா, நீங்க எப்படி பாக்குறீங்க, நான் எப்படி பாக்குறேங்கிறது முக்கியம் இல்ல. விஷயம் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப வந்து ஒரு ஒரு ஆரஞ்சு கலர் துணி இருக்குன்னு வச்சுக்கலாம். அது ஆரஞ்சு கலர் அப்படின்னா, நான் ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொன்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் ஆரஞ்சு கலர்னு சொல்லல. அது ஆரஞ்சு கலரா இருக்கிறதுனால நான் ஆரஞ்சு கலர்னு சொல்றேன். என் பக்கத்துல ஒருத்தர் சொல்றாரு, இல்ல இல்ல ரெட் கலர் தான் அது. இல்ல ஆரஞ்சு கலர். இல்ல எங்க ஊர்ல இதை ரெட்டுன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் இது ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேரே இந்த கலருக்கு ஆரஞ்சுன்னு பேர் வச்சிருக்கோம். இங்க வந்து நம்முடைய சிந்தனையை திணிக்க முடியாது. விஷயம் என்ன பாக்குறேனோ அதான் நம்ம ஒத்துக்கிறோம். இப்ப வந்து 4 4 8 தான். அது எந்த கண்டத்துல நீங்க எந்த கான்டினென்ட் எந்த ஊருக்கு போனாலும் அது மாறாது இல்லையா? அறிவு மாறாதது. நீங்க பாருங்க விஷயத்தை யோசிச்சு பார்த்தா, அறிவு வந்து ஃபேக்ட். இருக்கிறதா தான் ஒத்துக்கணும். உள்ளது உள்ளபடி பார்த்தல். அந்த ஆப்ஜெக்டிவிட்டி. ரொம்ப முக்கியமான விஷயம் திருவள்ளுவர் சொல்றது. நீங்க பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல ரொம்ப சாதாரணமா நடக்கும். ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒண்ண கண்டுபிடிப்பாரு. உயிரை விட்டு கண்டுபிடிப்பார். நோபல் பிரைஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. எல்லா ஆனர் மரியாதை எல்லாம் கிடைக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அவருடைய சித்தாந்தமே தவறு, அவர் சொன்ன எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணுவார். அவருக்கும் நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க. ஆஹா அந்த முதல்ல இருக்கிற சயின்டிஸ்ட்க்கு எப்படி இருக்கும்? என்னுடைய சித்தாந்தத்தை தவறுன்னு சொல்லிட்டாங்க, அதை ஏத்துப்பாங்க. சயின்ஸ் சொன்னாலே என்ன இருக்கணும் அங்க? ஆப்ஜெக்டிவிட்டி. விஷயத்த வந்து நான் சொன்னதுனாலயே சரி அப்படின்னு ப்ரூவ் இது பண்ணாம, நான் என்னுடைய ஆராய்ச்சியில எனக்கு அப்படி தெரிஞ்சது. ஓகே இப்படியும் ஒரு கோணம் இருக்கிறது, இன்னொரு கோணம் இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா நமக்கு மனிதர்கள் மேல காழ்ப்புணர்ச்சி வராது. தனி மனிதர்களை அளவுக்கு அதிகமாக வெறுப்பது, விரும்புவது இதெல்லாம் பண்ண மாட்டோம். எல்லாரையும் நேசிப்போம். எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி அன்போடு இருப்போம். இவன் நமக்கு மாறான சித்தாந்தம் உடைய ஒருவரை கூட நாம் வெறுக்க மாட்டோம். அதான் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. அழகான விஷயம். அறிவு நமக்கு உண்மையிலே அறிவு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அறிவு மாறவே மாறாது. என்னைக்கு ஒரு சித்தாந்தத்துல இருக்கும் கன்விக்ஷன். இப்போ ஒரு விஷயம் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம், துவைத்தம் எல்லாம் சொல்றாங்கல்ல, ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட். அதுல ஒரு ஆச்சாரியார் கிட்ட தொடர்ந்து படிக்கும் பொழுது அதுல நமக்கு வந்து கன்விக்ஷன் வரும். அதுல ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, உறுதிப்பாடு வரும். அதனால மத்தவங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு கிடையாது. இதை நான் வந்து எவ்வளவு சரிங்கிறத நான் நன்றாக புரிந்து கொள்ளலாம். இதை நான் ரெவல் பண்ணலாமே தவிர, நான் என்னோடதுதான் சரி அப்படிங்கும் போது அங்க ப்ராப்ளம்.
முடிஞ்ச அளவு நம்மளோட எஸ்டாப்ளிஷ் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக வேற சித்தாந்தங்களே உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா என்ன? ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். இந்த மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு அப்படின்னா, அதனாலதான் நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு இந்த ஃப்ரீடம் கொடுத்திருக்காங்க. என்ன ஃப்ரீடம்னா, இப்ப நான் வந்து ஒரு 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 வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்திருக்கேன்னு வச்சுக்கலாம். நான் இப்ப வைணவ குடும்பத்துல பிறந்திருக்கேன். எங்க வீட்ல வந்து சாலக்கிராம பூஜை இருக்கு. நான் இல்ல, பொதுவா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சாலக்கிராம பூஜை எல்லாம் பண்றாங்க. வைஷ்ணவ பூஜை எல்லாம் நடக்குது. எல்லா பூஜையெல்லாம் எங்க தாத்தா, பாட்டி என்ன பூஜை செஞ்சாங்களோ அதையே நான் செய்யலாம். அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி Dress பொட்டு இட்டுக்கிறது, வீட்ல வழக்கங்கள் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணலாம். ஆனா வித் ரெஸ்பெக்ட் டு பிலாசபின்னு வரும்பொழுது எனக்கு ஒரு ஒரு 20, 30 வயசுக்கு அப்புறம் நான் எனக்கு ஒரு ஆன்மீக தேடல் வருகிறது. தத்துவ கேள்விகள்லாம் எழுகின்றேன் அப்படின்னா, நான் வந்து வைஷ்ணவத்துல தான் அதுக்கு விடை தேடணும்னு அவசியம் கிடையாது. நான் வைஷ்ணவத்துல தேடி எனக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா ஓகே. சில பேருக்கு அங்க பதில் கிடைக்காம அத்வைதத்துல சாட்டிஸ்ஃபை ஆறவங்க இருக்காங்க. அத்வைதத்தை ஃபாலோ பண்ற குடும்பத்துல பிறந்துட்டு விசிஷ்டாத்வைதத்துக்கு போறவங்க இருக்காங்க. அதாவது இந்த சித்தாந்தங்கள்ல நமக்கு ஒரு லிபர்ட்டி இருக்கு. யாரும் நீ இந்த குடும்பத்துல பிறந்தனால இதைதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல, அதாவது ஃபாலோ பண்றது வந்து பூஜா முறைகள், மற்ற சடங்குகள், சம்பிரதாயங்கள், அதுல எல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் வழக்கத்தெல்லாம் ஃபாலோ பண்றோம். ஆனா திங்கிங்ல, சிந்தனையில நமக்கு எது கன்வின்சிங்கா இருக்கோ அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனாலதான் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு இது நான் வந்து எனக்கு வந்து பிலாசபில வந்து எனக்கு இதுதான் என்னுடைய இதுக்கு இதுதான் எனக்கு ஒத்து வருது அப்படின்னு தாராளமா எடுத்துக்கும். ஆனா டோன்ட் டிஸ்டர்ப் திஸ். நம்ம என்ன இதுல பிறந்திருக்கோமோ அதுக்குள்ள நெறிமுறைகளை சரியா நம்ம கடைபிடிச்சிடணும். ஆனா திங்கிங் லெவல்ல எனக்கு அதுதான் கன்வின்சிங்கா இருக்குன்னா அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுல நிறைய நாள் போய் படிக்கலாம். அப்படிதான் பாத்தீங்கன்னா இப்ப திருநாவுக்கரசர் போய் வந்து சமண மதத்துல சேர்ந்து 20 வருஷம் தர்மசேனர்ங்கிற பேர்ல இருந்தாருன்னா அதுல ஏதோ கன்வின்சிங்கா இருக்க போய் தான் இருந்திருக்காரு. அப்புறம் எல்லாம் பிரார்த்தனை பண்ணி அவருடைய ரியல் இதெல்லாம் திரும்ப வந்திருக்காரு. பாசிபிலிட்டி இஸ் தேர். இதுக்காக போய் படிப்பாங்க. இப்ப புத்த மதத்தை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க போய் இப்ப 20, 30 வருஷம் பௌத்த சமயத்தை சேர்ந்தவங்களா இருந்து இதெல்லாம் ஹிஸ்டரியில எத்தனையோ காலமா இருக்கு. சும்மா வந்து எனக்கு அந்த மதத்துக்கு போனா அந்த சாமி எனக்கு பணம் கொடுப்பாரு, எனக்கு எல்லாம் சீட்டு கிடைக்கும், அந்த மாதிரி சீப்பான விஷயம் இல்லை. நான் சொல்றது வந்து இன்டெலெக்சுவல் தேர்ஸ்ட், அறிவு சார்ந்த ஒரு தேடல் இருக்கு. என்னுடைய கேள்விக்கு இந்த ஆச்சாரியார் தான் சரியா பதில் சொல்றாரு, இவருடைய பதில் தான் எனக்கு கன்வின்சிங்கா இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவுனா அது மாறாதது. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா அது மாறாதது. அதனால எந்த மனிதர் பேரையோ எந்த சித்தாந்தத்து பேரையோ அறிவாளிக்கு வந்து விருப்பு வெறுப்பு இருக்காது. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா உலகம் தழியது ஒட்பம். அதாவது பெரியோர்களுடைய நட்பை பெருமனம், அதாவது ஒருத்தர் வந்து சாதாரண வந்து நல்ல மனிதரா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அறிவாளியா இருக்கிறதை விட ரொம்ப முக்கியம் ஒரு அன்பான மனிதரா இருக்கிறது இல்லையா. யோசிச்சு பாருங்க. பிஃபோர் பிகமிங் ஸ்பிரிச்சுவல் மேன் பி எ ஜென்டில் மேன் அப்படிம்பாரு சுவாமி யதீஸ்வரானந்தர். முதல்ல நல்லவனா இருப்பா, எல்லார்கிட்டயும் அன்பாரு, பிரியமாரு, மனித பண்புடன் நடந்து கொள். நம்ம பெரிய அறிவாளி அப்படிங்கறதுனால மனித பண்பை தொலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியவர்கள்ல யார கொண்டாடுவாங்கன்னா யார் ரொம்ப அன்பா இருக்காரோ, யார் எல்லாம் வந்து எல்லார்கிட்டயும், அதாவது அந்த பாடி லாங்குவேஜ்லயே தெரியும், அவங்க பேச்சுல தெரியும், அந்த வினயம் வெளிப்படும் இல்லையா, அவங்களதானே பெரியவங்க எல்லாம் கொண்டாடுவாங்க. உருன்னு நான் பெரிய இவனாக்கும் நான் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கேன்னு உட்காந்து யாரா கிட்டக்க போக முடியுமா? அப்படி அல்ல. அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அது இறைவனுடைய கொடை இல்லையா. ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தா, ஒரு டெமென்ஷியா வந்ததுன்னா ராத்திரி தூங்கினா கிளம்பின எல்லாம் மறந்து போயிடும், இன்னுமே ஞாபகம் இருக்காது. இறைவனுடைய அருளால் தானே நம்முடைய அறிவாற்றல் வேலை செய்கிறது. இந்த அடிப்படை அறிவு வேண்டாமா நமக்கு? இது இறைவனுடைய கொடை இல்லையா. நான் இன்னைக்கு நன்றாக சிந்திக்கிறேன், நன்றாக வந்து என்னுடைய சிந்தனையை பலரும் பாராட்டுகிறார்கள், நமக்கு நிறைய கௌரவங்கள்லாம் கிடைக்கின்றன, அது வந்து நம்மளோட முயற்சி மட்டுமல்ல, இறை அருள், பெற்றோரின் அருள், ஆசிரியர்களின் அருள். எத்தனையோ பேர் நம்ம எப்படி சிந்திக்கணும்னு கற்றுக் கொடுத்திருக்காங்க. திருவள்ளுவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், நம்முடைய குருமார்கள் ஆச்சாரியர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள், நம்முடைய நண்பர்கள் கற்றுத் தந்திருக்கு. எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நம்ம எவ்வளவு அறிவை பெறுகிறோம், இதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்ல. நம்ம எப்படி ட்ரெஸ் பண்றோம், பல விஷயங்களை நம்ம ஃப்ரெண்டை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் பல. இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில பல விஷயங்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கணும். ஒருத்தர் அறிவாளியா இருக்காருன்னா அப்படியே ஆகாசத்துல இருந்து குதிக்கிறது இல்ல, பல பேருடைய இது அதுல இருக்கு இல்லையா. அப்ப அதை நினைத்து அந்த அறிவாளிக்கு எப்படி இருக்கணும்னா, அந்த அறிவாளி எப்படி இருப்பார்னா முதல்ல பணிவான அன்பான மனிதராக இருப்பார். உலகம் தழியது ஒட்பம்னா பெரியோர்கள் சான்றோர்களால் போற்றப்படக்கூடிய, அவர்கள் வந்து அவர்களுடைய நட்பை பெறும் வகையில் அவர்கள் நம்ம பையன் நம்ம பொண்ணு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருப்பாங்க. பெரிய மகான்கள்லாம் நம்மளை கொண்டாடுற மாதிரி வாழணும், ரொம்ப முக்கியம். மகான்கள் வந்து நம்மளை பாராட்டுற மாதிரி வாழணும். மகான்கள் பாராட்டாட்டாலும் அவங்க திட்டுற மாதிரி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது அது ஒரு தர்மமான யசஸ். அந்த அந்த புகழ் நமக்கு வேணும். நம்ம பொண்ணு, நம்ம பையன் அப்படின்னு பெரியவர்கள், மகான்கள் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சரியான பாதையில போறோம்னு அர்த்தம். அவர்களுக்கே நம்ம நினைச்சு பெருமையா இருக்கு. ஒரு குழந்தை வந்து நல்ல வளர்ந்து டிஃபென்ஸ்ல வந்து பெரிய ஆளா வரத வந்து பார்த்துட்டு சுவாமிஜி, ஓம்காரநாத் சுவாமிஜி அவ்வளவு சந்தோஷப்பட்டார். நம்ம இங்க வளர்ந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம ஆசிரமத்து பக்கத்துல படிச்சு வளர்ந்து இவ்வளோ பெரிய ஒரு இந்தியன் கவர்மெண்ட்ல டிஃபென்ஸ்ல அவ்வளவு பெரிய ஆளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தோஷம், பெருமை இல்லையா? அப்ப பெரியவங்க நம்மளுடைய இதை நினைச்சு நம்முடைய அறிவு, அது எந்த துறையில வேணாலும் இருக்கலாம். ஆன்மீக துறையா இருக்கலாம், எந்த அறிவு துறையா வேணாலும் இருக்கலாம், மருத்துவமா இருக்கலாம். எந்த துறையில நம்ம சிறந்து விளங்குறத பார்த்து பெரியவங்க எல்லாம் சந்தோஷப்படணும். நம்முடைய நட்பை பெரும் வகையில் நம்முடைய அறிவு இருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த அறிவு வந்து எப்பயுமே மாறாம ஒரே மாதிரி இருக்கும். கன்சிஸ்டன்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உறவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஆஹா ஓஹோன்னு அடுத்த நாள் பொசுக்குன்னு ஒண்ணுமே இல்லாம போயிடுது. இந்த தொடர்ச்சியா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. உலகத்தோட இயல்புனா கூட, ஆனா ஜென்ரலி வந்து ஒரு என்ன ஆனாலும் சரி, மனிதர்களை ஒரு நாளைக்கு அவங்க அப்படி இருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்காக வந்து அவங்கள பத்தின ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் குறை நிறைகளுடன் கூடியவர்கள். ஒரு உதாரணம் சொல்லணும்னு தோணுது. அதாவது பொதுவா ஒருத்தரை பத்தி நம்ம எப்படி மனசுல எல்லாரையும் பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் வைத்திருப்பது ரொம்ப நல்லது, நல்ல விஷயம். நமக்கு பல விதமா தெரிஞ்சா கூட எல்லார்கிட்டயும் இருக்கிற நல்ல அம்சங்களை மட்டும் நாம் வந்து கவனிக்க தொடங்கினால் வாழ்க்கை வந்து அமைதியாக ஆனந்தமாக இருக்கும். சுவாமி திரிகுண தீதானந்தர் அப்படின்னு ஒரு சுவாமிஜி இருந்தார். சுவாமி, அதாவது பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய நேரடி சீடர். ஒரு பெரிய சுவாமி. அவர் வந்து உத்போதன் என்ற வங்காள பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்தார். சுவாமி விவேகானந்தரால் தொடங்கப்பட்ட பத்திரிகை. இப்போ ஒரு நாளைக்கு சுவாமி விவேகானந்தருக்கும் திரிகுண தீதானந்தருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. அது சுவாமிஜி விரும்பினது போல அந்த பத்திரிகை வரல, ஏதோ சண்டை. சுவாமிஜி சத்தம் போடுறார். விவேகானந்தர் வந்து அவர்கிட்ட கோச்சுக்கிறார். நீ நான் சொன்ன மாதிரி நீ செய்யல, இது இப்படி இல்ல அப்படி இல்லைன்னு சொல்றார். அவர் பொறுமையா கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் முடிஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் வெளியில 4 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து திரிகுண தீதானந்தரை ஏத்தி விடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உங்களை எப்படி விவேகானந்தர் திட்டலாம்? விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணருடைய நேரடி சீடர், நீங்க கூட தான் நேரடி சீடர். உங்கள்கிட்ட அவர் கோச்சுக்கிறது சரியில்லை. இப்படி மூட்டி விடுறதுன்னு பேர் இல்லையா? உங்கள்கிட்ட அவர் அப்படி பேசக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவர் அமெரிக்காவுக்கு போனா என்ன போனா அவர் உங்கள்கிட்ட பேசுறது தப்பு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இப்ப திரிகுண தீதானந்தர் சொன்னாராம், நீங்க எல்லாம் உங்க வேலையை போய் பாருங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இன்னைக்கு ஏதோ சுவாமிஜிக்கு மூடு சரியில்லை, கொஞ்சம் கோபமா பேசிட்டார், அவ்வளவுதான். அதாவது மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரணும். உலகம் தழியது ஒட்பம் ரொம்ப முக்கியம், மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்றோம் பாத்தீங்களா? வார்த்தைகளை பிடித்து கொண்டு தொங்குகிறோம் இல்லையா, அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஆக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தொடர்ச்சியா நம்ம கூட இத்தனை வருஷமா நம்மளை பொறுத்துக்கிட்டு ஃப்ரெண்டா இருக்காங்க, ஹஸ்பண்டா இருக்காங்க, மனைவியா இருக்காங்க, குழந்தைங்களா இருந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே பொசுக்குன்னு அந்த உணர்ச்சி வசப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தருகிறோமே, அது அறிவு அல்ல. மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவுனா, ஏதோ அன்னைக்கு மனசு சரியில்லை, நம்மளும் அப்படித்தானே, மூடு சரியில்லைன்னு தப்புன்னு வார்த்தையை விடுவோம். அப்புறம் போய் சாரி சாரி நான் அப்படி சொல்லல, இப்படி சொல்லல, நான் அந்த இன்டென்ஷன்ல சொல்லல அப்படின்லாம் நிறைய சால்ஜாப்பு சொல்லுவோம். எப்படியும் எப்படி நம்மள மத்தவங்க பெருந்தன்மையா மன்னிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ, அதே மாதிரி நம்மளும் இதை வந்து பொருட்படுத்தாமல் போயிடுறது நல்லது. இன்னொரு உதாரணம். ராமாயணத்துல தசரதர் இறந்த பிறகு கௌசல்யா அழறா. இப்ப வந்து சொல்றா, நான் என்ன பண்ணுவேன், ராமர் காட்டுக்கு போயிட்டார், இப்ப வந்து பரதன் அரசனானா என்னைய வந்து அவன் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவான், என்னை வந்து ஜெயில வச்சிருவான் அப்படின்லாம் புலம்புற. அதாவது புலம்பும் பொழுது நம்ம உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் போது நாம் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லை. தயவுசெய்து இதை அண்டர்லைன் பண்ணி குறிச்சு வச்சுக்கோங்க. அறிவுங்கிறது இதுதான். உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் போது நாம் பேசுகின்ற வார்த்தைகளுக்கும் மரியாதை இல்லை, மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைக்கும் மரியாதை இல்லை. அதாவது அதுக்கு வந்து இது கிடையாது, வெயிட் கிடையாது, மதிப்பு கிடையாது. நீ எனக்கு அப்பாவும் இல்லை, நான் உனக்கு பிள்ளையும் இல்லை சொல்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் உண்மையா? மத்தியானமே வந்துருவாங்க சாப்பிட, இல்லையா? அப்ப கௌசல்யா இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது, சொல்லி புலம்பும் பொழுது, அங்க உரையாசிரியர்கள் ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. வால்மீகியே எழுதியிருந்தாலும் கௌசல்யா அம்மாவின் இந்த வார்த்தைகளை பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ரொம்ப சீரியஸா கௌசல்யா அம்மாவே சொல்லிட்டா அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இது உணர்ச்சி வசப்பட்டு எழுந்த வார்த்தைகள். அதாவது பரதன் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது,
பரதன் வந்து என்னைக்காவது கௌசல்யா அம்மாவை ஜெயில போடுற ஆளா பரதன்? அதுக்கு கௌசல்யா அம்மாவுக்கு தெரியாதா என்ன? ஏதோ மனசு வருத்தத்துல என்ன பண்றோம்னு தெரியாம பேசுவாங்க. ஆக மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு அப்படின்னு சொன்னா என்ன? இந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப இது கொடுக்காம, வெயிட்டேஜ் கொடுக்காம, வார்த்தைகள்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசும்பொழுது எழுகின்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அடிப்படையில் எல்லோர் மீதும் ஒரே மாதிரியான அன்புடன் இருத்தல். ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னன்னா சமமான மனநிலை. இன்ப துன்பங்களில் சமமான மனநிலை. மனிதர்களிடத்தில் விருப்பு வெறுப்பில்லாத அன்பை செலுத்துகின்ற சமமான மனநிலை. அதனாலதான் கம்பர் அவ்வளவு அழகா எழுதினார் வந்து. ராமருடைய முகம் எப்படி இருந்தது? திடீர்னு அப்பா கூப்பிட்டு நாளைக்கு உனக்கு யுவராஜா பட்டாபிஷேகம்னு சொல்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரத்துல திரும்ப கூப்பிட்டு காட்டுக்கு போகணும்னு சொல்லப்படுகிறது. அப்ப வந்து அவருடைய முகம் எப்படி இருக்கிறது? சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தை உண்ணினான். இப்படி வரும். சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை. ஒரு செவத்துல ஒரு 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 சுவர் மீது ஒரு போர்ட்ரேட் வரைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். தாமரையை வரைஞ்சிருக்காங்க. சுவற்றில் வரைந்த தாமரை அல்லது ஏதோ ஒரு இதுல கேன்வாஸ்ல வரைந்த தாமரை. அந்த தாமரை கூம்புமா? அந்த தாமரை விரியும். ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? விரிஞ்சா மாதிரியே இருக்கும் இல்லையா? இப்ப வந்து இவனுக்கு யுவராஜா பட்டாபிஷேகம் அப்படின்னாலே ராமருடைய முகம் மலரவும் இல்லை. நீ காட்டுக்கு போகணும்னு சொல்லும் போது கூம்பவும் இல்லை. மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. ஒரு பேலன்ஸ், ஒரு கம்போஷர், ஒரு அமைதி. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் மன அமைதியை, அதாவது நம்மளோட ஆழமான மன அமைதியை இழக்காமல் இருத்தல், அதுதான் அறிவு. திருவள்ளுவர் எத்தனை இடத்துல சொல்றார், இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன். இதெல்லாம் ராமச்சந்திரமூர்த்திக்காகவே எழுதப்பட்ட குரட்பாக்கள் போல் இருக்கின்றன. ஆஹா, என்ன புரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கையில கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சி. திடீர்னு அதாவது சித்தாந்தத்துல நம்ம வந்து மாத்திக்கலாம். எனக்கு 10 வருஷம் முன்னாடி வேற ஒரு சித்தாந்தம் பிடிச்சிருந்தது, இப்ப நான் அது பிரச்சனை இல்லை. ஆனா இதை வைத்துக்கொண்டு காழ்ப்புணர்ச்சியை வளர்த்துக்கிறது, இதுல வந்து திங்கிங்ல வந்து ஒரு நெறி இருக்கணும், நெறிப்பாடு இருக்கணும். மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு அப்படின்னா விஷயத்த உள்ளது மாதிரி பார்த்து அப்படியே புரிஞ்சுக்கிறது. யதா யதார்த்த ஞானம்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கும்? தத்துவத்தக வேத்தி. நிறைய இடத்துல கிருஷ்ணர் கீதையில சொல்வார், உள்ளவாறு எவன் புரிந்து கொள்கிறானோ. இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்கவுங்க சித்தாந்தத்திலேயே நிறைய ஓட்டம் இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க, ஆமாங்க எனக்கு இது கொஞ்சம் கன்வின்சிங்கா இல்லதான், என்ன பண்றது, ஏதோ இதுல பண்ணிட்டு இருக்கோம் அதனால பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனஸ்டா ஒத்துப்பாங்க சில பேர் வந்து. நீங்க ரொம்ப க்ளோஸா பேசி பாத்தீங்கன்னா இதெல்லாம் லாஜிக்கலா ஒத்துக்கதான் முடியல, ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. டசன்ட் மேட்டர். ஆனா அந்த ஒத்துக்கிறதுக்கு இன்டெலெக்சுவல் ஹானஸ்டி இருக்குல்ல. மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவுனா உள்ளத உள்ளவாறு பாக்குறது. அப்படி பார்க்க ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கை ரொம்ப எளிமையாக ஆகும். நம்ம வந்து ஓவர்வெல்ம் ஆகி ஒரு விஷயத்தை விட ஒரு மனிதர் மேல அப்படியே எல்லாத்தையும் மாத்திரம் பாத்தீங்களா, இதுதான் அல்டிமேட் இதுதான் அப்படின்னு. அதனாலதான் ராமகிருஷ்ணர் சொன்னார், எத்தனை மனங்களோ அத்தனை மதங்கள். உலகத்துல எவ்வளவு விதமான மனிதர்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மதம் வச்சுக்கலாங்கிறார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு பிடிச்சிருக்கு. அது சரி இது தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. நீ மத்தவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வேணா சொல்லலாம். உனக்கு வந்து மற்றவர்களை வந்து துன்புறுத்த உனக்கு அதிகாரம் இல்லைன்னு வேணா சொல்லாமே தவிர, அவரவர்களுக்கு எதுல நம்பிக்கை இருக்கோ நீ தாராளமா கடைபிடிச்சிட்டு போ, பிரச்சனையே கிடையாது. இன்னொருத்தரை டிஸ்டர்ப் பண்ணும்போதுதான் பிரச்சனை. ஆக மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த குரட்பாவை நம்ம சிந்திக்கலாம். அறிவு நன்றாக சிறப்பாக இருக்க இருக்க என்ன ஆகும்னா, மகான்கள்லாம் வந்து இந்த அறிவாளியுடைய நட்பை வந்து போற்றுவார்கள். நட்பு வேணும்னு நினைப்பாங்களாம். உலகம் தழியதுன்னு அவர்களுடைய நட்பை பெறும் வகையில் ஒட்பம் அறிவுடைமை ஒருவனுக்கு அமைய வேண்டும். மலர்தலும்னா விரியும் தன்மையும், கூம்பலும் சுருங்கும் தன்மையும் இல்லது அறிவு. மாறாமல் நிலைத்திருப்பதே அறிவு. அதாவது சுவாமிஜி இந்த இடத்துல ஒரு குறிப்பு கொடுக்கிறார், நட்பை நிலைத்திருக்க செய்வது முன்னறிவு. நட்பை நிலைத்திருக்க செய்வது வந்து ஒரு பெரியவங்க கிட்ட நம்ம பழகிட்டே இருப்போம். திடீர்னு வந்து நான் இப்ப சொன்னேனே ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே கட்டு. என்ன அவர் ஹர்ட் பண்ணிட்டாரு, இல்ல என்னோட சித்தாந்தத்தை அவர் குறை சொல்லிட்டாரு, பரவாயில்ல, சித்தாந்தத்தை தானே குறை சொன்னாரு ஒண்ணு. அதாவது அந்த ஆப்ஜெக்டிவிட்டி கொஞ்சம் அடி வாங்கினால் திரும்ப சரி பண்ணிட்டு அதுக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பையே அந்த அந்த என்ன சொல்றது அந்த நட்பையே முறித்து கொள்வது என்பது ஒரு அறிவுடைமை அல்ல. இப்படி பார்த்தா உலகத்தை நம்ம யாரு கூடயுமே பேச முடியாது. இப்ப நம்ம குழந்தை நம்மளை எதிர்த்து பேசுறது இல்லையா, வீட்டுல கணவன் மனைவி எதிர்த்து பேசலையா, எல்லாரும் தான் எதிர்த்து பேசுறாங்க. மாறுபட்ட கருத்துக்கள் உலகத்துல இருக்கதான் செய்கின்றது. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாருங்கிறதுனால அந்த மனிதரையே அப்படியே தூக்கி போடுறது, அந்த நட்பை முறித்து கொள்வது என்பது அறிவுடைமை அல்ல.
அறிவாளி என்ன பண்ணுவாருன்னா எப்பயுமே பேலன்ஸ்டா இருப்பார். அதுல என்ன சாரமோ, ஒருத்தங்க பேசுறதுல என்ன சாரமோ அது தர கன்வின்சிங்கா இருந்தா எடுத்துப்பார். இல்லாட்டி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதற்காக அந்த உறவு முறையையோ நட்பையோ அவர் முறித்து கொள்ள மாட்டார். ரொம்ப இமோஷனல் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில, சித்தாந்தங்கள்லயும் சரி எல்லாத்துலயும் உள்ளத உள்ள மாதிரி பார்த்தோம்னா பிரச்சனை கிடையாது. இன்டெலெக்சுவல் ஹானஸ்டி எல்லாம் எப்ப வரும்னா, இவங்க எல்லாம் சொல்றாங்க சுவாமிஜி மாதிரி பெரியவங்க எல்லாம் ஆதிசங்கரனுடைய உரைகளை பறிச்சா அப்பா நமக்கு எழாத சந்தேகங்கள்லாம் அவர் கிளப்பி நிறைய எதிரி கேள்விகள் கேட்டு அதாவது ஒரு மனித மனத்தால புத்தியால சிந்திக்க முடியாத விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு. சிந்திக்க முடியாதுன்னா நம்மளால லாஜிக்கலா புரிஞ்சுக்க முடியும். ஆனா அவர் எழுப்புகின்ற கேள்விகள் சாதாரணமா ஒரு மனிதருடைய இதுல வர முடியாத கேள்விகள். அவரே கேட்டு கேட்டு அதுக்கு பதிலும் சொல்லுவார். அது வந்து சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வபக்ஷம் சித்தாந்தம், தடை விடை. ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்துல வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுவாங்க. இது எப்படி சாத்தியமே கிடையாது அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க. அதுக்கு பூர்வபக்ஷம்னு பேரு. எவ்வளவு ஹானஸ்டா இருந்திருக்காங்க பாருங்க. இல்ல இல்ல அதுக்கு இந்த மாதிரி இதை வந்து இப்படி பொருள் கொள்ளலாம்னு சித்தாந்தம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இவர் கொடுத்தாகணும். ஆதிசங்கர் என்ன பண்ணுவார், அவரே 4 கேள்வியை எழுப்பி அந்த 4 கேள்விக்கு அவரே பதில் சொல்வார். பதில் சொல்றது மட்டும் இல்ல, அந்த பதிலுக்கு வந்து வேதத்திலேருந்து கொட்டேஷன் கொடுப்பார். அத்தாரிட்டி, அதாவது ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கும் அவர் சொல்ற விஷயங்கள். அதனாலதான் வந்து வேதத்துல இருந்து கொடுப்பார், புராணத்துல இருந்து கொடுப்பார். இதனால சொல்றேன் எல்லாமே ஒரு ப்ராப்பர் இதோட சொல்லணும். சும்மா நம்மளா ஆதிசங்கரர் சொன்னாலே உலகத்துல எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படி இல்ல. ஆதிசங்கரரே வேதத்தை கோட் பண்றார், புராணத்தை கோட் பண்றார் எத்தனை இடத்துல. அதனாலதான் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம்னு சொல்றோம். சும்மா ஒண்ணும் கிடையாது. இப்பயாவது கூகுள்ல போட்டு நீங்க டக்குன்னு எடுத்துடலாம். அவர் எப்படி கோட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். எங்க இருந்து பிடிக்கிறார்? இத்தனை இத்தனை மந்திரங்களும் இத்தனையும் மனப்பாடமா இருந்தா தானே கரெக்டா இதை அங்க சொல்லி இருக்கு அப்படின்னு எடுக்க முடியும் அது ஒரு விஷயத்த. இப்ப ஏதோ ஒரு விஷயம் அது தொடர்பான விஷயம் இன்னொரு உபனிஷதத்திலேயோ இன்னொரு இடத்துலயோ வருது, 18 புராணங்கள்ல எங்கேயோ ஒரு இடத்துல வருதுன்னா அதை ஒரு டக்குன்னு போய் எடுக்கிறாருன்னா எப்பேற்பட்ட சர்ச் அது. அதனாலதான் அவதாரம்னு சொல்றோம். சாதாரண மனித மனத்தால செய்ய முடியாத காரியத்தை அவர் பண்றதுனால சிவாவதாரம்னு சொல்றோம் ஆதிசங்கரர். ஆக இந்த குரட்பா இத்தனை ஆழமான பொருளை உடையது. எவ்வளவு வேணாலும் நம்ம சிந்திக்கலாம். ரொம்ப முக்கியம் என்னன்னா அறிவு வளர வளர ஆப்ஜெக்டிவிட்டி இருக்கணும். ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கன்வின்சிங்கா இருந்தா ஏத்துக்கலாம், கன்வின்சிங்கா இல்லைன்னா இக்னோர் பண்ணலாம். ஆனா வந்து நமக்கு அதாவது இந்த இடத்துல வந்து பிடிவாதம், நம்மளுடைய மென்டல் கலர்ஸ் எல்லாம் கொண்டு போய் அதுல போடக்கூடாது. எனக்கு பிடிச்சிருக்கு அதனால இது சரி. வீட்லயே அப்படித்தானே ஆகும். நமக்கு ஒருத்தவங்க பிடிச்சவங்க ஏதாவது செஞ்சா பெருசா தப்பு பண்ணா கூட கண்டுக்க மாட்டோம். நமக்கு பிடிக்காதவங்க ஏதாவது சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டா கூட அதை பெருசுபடுத்தி சொல்லிட்டே இருப்போம் இல்லையா? ஏன்னா நமக்கு வந்து பயஸ்ட் திங்கிங் ரொம்ப இயல்பா வரக்கூடியது. நமக்கு வந்து பாரபட்சம் உள்ள சிந்தனை. திருவள்ளுவர் அதனால நடுவு நிலைமைனே ஒரு அதிகாரம் வச்சாரு அறத்துப்பால்ல. நடுவு நிலைமை, நியூட்ரலா இருக்கிறது. நியூட்ரலா இருக்கிறதுனா என்ன? உள்ளது உள்ள மாதிரி பாரு. நீ என்ன இருக்கோ கூடவும் பார்க்காத, குறைச்சும் பார்க்காத. எக்ஸாஜரேஷன் மிக எல்லாம் இந்த கவிதைக்கெல்லாம் அழகா இருக்கலாம். நிறைய இந்த கவிதைகள் காவியங்கள் அதுல இதுல எல்லாம் அழகா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி சாஸ்திர விஷயங்கள்ல எங்க உண்மை மெய்ப்பொருள் ஆராய்ச்சி, உண்மையை ஆராய்ச்சி பண்ண இறங்கியிருக்கோம், தர்ம விஷயங்களை ஆராய்ச்சி பண்ண இறங்கி கூட இந்த இடத்துல மிகைக்கெல்லாம் இடம் கிடையாது. அர்த்தவாதம் அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. இது வந்து கொஞ்சம் சும்மா புகழறதுக்காக சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல எந்த இதுக்கு எப்படி பொருள் எடுத்துக்கணும், எவ்வளவு வெயிட், அதெல்லாம் அந்த உரையாசிரியர்கள் அவ்வளவு அழகா பண்றாங்க அந்த வேலையை. அதாவது ஒரு விஷயத்தை ஆழமா படிக்க படிக்கதான். இப்ப பகவத்கீதைன்னு எடுத்துக்கிட்டா பகவத்கீதைக்கு வந்து 11 கமெண்ட்ரிக்கு மேல இருக்கு. ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர் நிறைய பேர் பாஷ்யம் எழுதிருக்கு. அது ஒன்னொன்னுக்கும் வந்து சப் கமெண்ட்ரி இருக்கும். அதுக்கு நிறைய பேர் வந்து ஃபுட் நோட் எல்லாம் திப்பணின்னு சொல்லுவாங்க. அதை இன்னும் மேலும் தெளிவுபடுத்துவதற்காக பல விஷயங்களை வந்து சொல்லிட்டே இருப்பாங்க வந்து. சோ இதெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு விஷயத்தை அப்படி ஹோலிஸ்டிக்கா பார்க்கும்போது இது எப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயம் நம்ம கிட்ட சொல்லப்படுதுன்னு சொன்னா அதை நாம் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுதான் விஷயம். அதை விட்டுட்டு யாரோ என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க, என்னோட சித்தாந்தத்தை குறை சொல்லிட்டாங்க, இல்ல என்ன குறை சொல்லிட்டாங்க, இனிமே நான் அவங்க கூட பேச்சுவார்த்தையை வச்சுக்க மாட்டேன், அது அறிவல்ல. சயின்ஸ்ல ஆகட்டும் எந்த துறையில ஆகட்டும் இந்த ஆப்ஜெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஆக கொஞ்சம் ரிப்பீட்டடா நிறைய விஷயங்கள் சொன்னா கூட இது நம்ம ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீங்களாம் பாத்தீங்கன்னா வெறும் காழ்ப்புணர்ச்சி. நீங்க டிவி சேனல்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை நியூஸ் சேனல் இருக்கு. ஒன்னொன்னு அந்தந்த கட்சி நடத்துற நியூஸ் சேனல். எதுலயாவது உங்களுக்கு நடுநிலையான செய்தி வருகிறதா? அவங்க கட்சிக்கு சாதகமான விஷயங்கள் மட்டும்தான் அதுல வருதே தவிர இதுதான் நடுநிலைமையா அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு சொல்லுவேன். தூர்தர்ஷன் மட்டும் இருந்தப்ப பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரே ஒரு நியூஸ் சேனல் தான் இருந்தது பார்த்துட்டு இருந்தோம். இப்ப அப்படி அல்ல. திருப்பி 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 ரிப்பீட்டடா என்னன்னா அவர்கள் கட்சிக்கு சார்ந்த அது சார்ந்த யூடியூப் சேனலா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அது சார்ந்த விஷயங்கள் தான் பூதாகாரமாக நம் மீது புகுத்தப்படுகின்றன, திணிக்கப்படுகின்றன. நம்ம ஹெல்ப்லெஸ்ஸா அதுல மாட்டிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
ஒண்ணுல ஒரு மழை பெஞ்சா போதும், அதை எதிர்க்கட்சிகள் எப்படி பார்க்கிறார்கள், ஆளுங்கட்சிகள் எப்படி பார்க்கிறார்கள், டிவி சேனல்ல பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். மழை பெய்தது என்ன எக்ஸாக்ட்லி என்ன யாராவது ஹானஸ்டா சொல்லுவாங்களா, என்ன நடந்தது, எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு நிவாரணம் போச்சு, எவ்வளவு நிவாரணம் போகல, என்ன ஆச்சு, திருப்பி திருப்பி பழசே. காலையில ஒரு அம்மா மழையில நின்றுட்டு இருப்பாங்க, அதே ராத்திரி வரைக்கும் காமிச்சிருப்பாங்க, அவங்க அந்த அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஆனா கூட நியூஸ் வேணுமே, அதுக்காக போட்டுட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்துக்கு மிகவும் தேவையான ஒரு குரல் என்று நமக்கு இது படவில்லையா? மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஆப்ஜெக்டிவிட்டியை நன்றாக வளர்த்துக்கொள்ளும். ஆப்ஜெக்டிவிட்டினா இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்கணும். அது அதிகமாகவும் பார்க்க வேண்டாம், கம்மியாகவும் பார்க்க வேண்டாம். அதாவது நம்மளோடது அப்படின்னு பார்க்க வேண்டாம். நம்மளோடதுன்னு பார்த்தா வேற மாதிரி ஆயிடும் அந்த பார்வை. இப்போ ஒரு பேப்பரை படிக்கணும்னா கொஞ்சம் தள்ளி வச்சு படிச்சாதானே படிக்க முடியும். கண்ணு கிட்ட வச்சுட்டா படிக்க முடியும். அது மாதிரி நம்ம குழந்தைங்கன்னா எப்பயுமே நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம குறையே தெரியாது. ஏன் குழந்தை அப்படிலாம் பண்ணாது அப்படின்னு கொஞ்சம் யாரோட ஒரு குழந்தை ஒரு தேர்ட் பர்சனா பார்க்கும்பொழுது நம்ம குழந்தைகிட்ட இந்த விஷயத்த சரி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் நமக்கே. வாழ்க்கையில இது இது ஒரு அறிவின் மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருப்பதால் தான் திருவள்ளுவர் இதை நமக்கு சொல்லியிருக்காருங்க. மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. யாரையும் நம்ம வெறுத்து ஒதுக்க வேண்டாம், யார் மீதும் அளவுக்கு அதிகமாக கண்மூடித்தனமாக பற்று வைக்க வேண்டாம். இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வாழ்க்கையில அப்படியே போனானா வாழ்க்கை நமக்கு மிக இனிமையாக இருக்கும், அமைதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அறிவின் பயன் ஆக நமக்கு பெரியவர்களுடைய நட்பு கிடைக்கும், உள்ளதை உள்ளவாறு பார்க்க முடியும். அறிவை நன்றாக நாம் வளர்த்து கொண்டால் முக்கியமா இந்த அறிவுனால நமக்கு அமைதியும் ஆனந்தமும் கூடும். தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதிமுன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. सद्गुरुनाथ महाराज की जय।